அப்போ இன்னைக்கு வரலாற்றுடைய இறுதி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பிரச்சனை எது? இந்த தக்கப்பூர் தான். இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னைக்கு முதல்லையாவது ஒரு ஜாதி என்ன இருந்துச்சு? அதிகபட்சமாக ஜாதி தானே இருந்துச்சு. பிறப்பின் அடிப்படையில் நாடுகள் இருந்துச்சா? இந்த நாட்டில் பிறக்கிறவன் சிறந்தவன் சொல்லி யாராவது இருந்தாங்களா? பனி இஸ்ராயேல் எங்கே பிறந்தான்? எகிப்தில் தான் பிறந்தான். ஃபிரௌனு எங்கே பிறந்தான்? எகிப்துலாம் பிறந்தான். அவன் என்ன சொன்னான்? பிறப்பின் அடிப்படையில் நாம் 2 பேருக்கும் இந்த சிறப்பு கிடையாது, 2 பேரும் சமம் அப்படின்னு தான் அவன் எல்லாரும் அதை பொறுத்த வரைக்கும் அந்த தக்கப்பூர் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அது புதுசாக ஒன்று முளைச்சிருக்கா இல்லையா? இந்த ஒரு புது சிறப்பு முளைச்சிருக்கா இல்லையாங்க மனித குல வரலாற்றில்? இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்கள்னு சொல்லி புதுசாக ஒரு குரூப் உருவாயிருக்கா இல்லையா? மண்ணில் பிறக்கிறதுனால ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்லீஸாவது சொன்னானா? இந்த புது இந்த கல்ச்சர் யார் வளர்த்தி விட்டது? சாட்டன், சைத்தான். அமெரிக்கர்களுக்கே, மராட்டியர்களுக்கு மராட்டி, கன்னடர்கள் தான் கன்னடத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த பிறவி அதாவது எல்லாமே இப்போ அதிலே எடுத்துங்க. இப்போ எதெல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள் உங்களை நீங்களே பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்களோ. இப்போ இன்னைக்கு ஃபிர்கா கூட எடுத்துங்க. பிறவி ஃபிர்கா தானே. இந்த ஃபிர்காவில் அவன் பிறந்துட்டான், டீஃபால்ட்டாக அவன் தப்லீக்கில் பிறந்துட்டான். அதனால் தப்லீக் பிறந்ததுலேருந்து ஒரே மண்ணச்சில் வளர்ந்துட்டு இருக்கான். கேட்டால் என்னங்கிறான்? எங்களை விட நேரில் யாரும் இல்லைங்கிறான். இதற்காக எதாவது நீ முயற்சி பண்ணியா? இதை தேடினியா? ஏதாவது இருக்கா? ஒன்றும் உழைப்பு கிடையாது. ஆனால் நான் சிறந்தவங்கிறான். அப்போ இது யாருடைய பேட்டர்ன்? இது சைத்தானுடைய பேட்டர்னு. இப்போ அப்படி பார்த்து இவனை பார்த்து அவன் கபர் முட்டிங்கிறான். என்னங்கிறான்? அபா வஸ்தக்பர. அவன் கூட எப்படி நான் தொழுகிறது? அவன் பின்னாடி நானா? என்ன பேசுகிற? அவன் யார்? நான் யார்? தகுதி ஏதாவது இருக்கா? அவனை சமம்னு சொன்னதுக்கு நம்மளை திட்டுறாங்க. அப்படி தானே? நீயும் அவன் நம்ம எல்லாரும் சமம். என்ன சமம்? எங்கேருந்து பேசுகிற சமம்? எப்படா சமமாயிருவான்? அவன் யார்? மௌலுது ஓதுறான்ல, நான் யார்? எப்படி நான் சமம் அப்படிங்கிறான். இப்படிங்களா? உங்கள் தலைவர் வேற ஆள் அப்புறம் நீங்கள் வேறு ரூட்டில் இருக்கிறீங்க, சைத்தானுடைய அடிச்சோட்டுன்னு நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு ஆயிரும். இவன் பின்னாடி தொழுவ மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்கிறானோ அது கூலி வேற கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறான். இந்த பெருமை அடிக்கிறதுக்கு கூலி வேற நமக்கு கிடைக்கும், நாம் வந்து ரொம்ப பெரிய கிரேடுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறான். அதெல்லாம் இதுதான் பிரச்சனை. அதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த தக்கப்பூர்னால என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய முக்கியமான வேலை இப்போ என்ன ஆகி போச்சு? கிடப்பில் போடப்பட்டுருச்சு. இந்த தக்கப்பூர் பிரச்சனையினால தான் கிலாஃபத் ஒழிஞ்சது. எப்படி? பனு உமையாக்கள் டீப்ரமோட் செய்யப்பட்டாங்க. நீங்கள் பதவி விட்டு விலகுங்கன்னு நாங்கள். யார்?